வானில் ஒரு தீவு. கேன்யான் லேண்ட்ஸ் நேஷனல் பார்க். என் அப்பாவின் இளமை காலம் கடுமையானது. சோற்றுக் கணக்கு அப்படியே உன் அப்பா கதை. அவருக்கு படிச்சு காட்டினேன் என்பார் என் அம்மா. திருவண்ணாமலையின் அருகில் உள்ள சீனப்பந்தல் அப்பா பிறந்த ஊர். கூரை வீடு. அப்பா திருவண்ணாமலையில் எங்கள் ஜாதி மடத்தில் 5 வருடங்கள் தங்கி அரசு பள்ளியில் படித்தார். எஸ்எஸ்எல்சி பரீட்சையில் கணிதத்தில் 98% எடுத்தார். பிஎஸ்சி கணிதம் படிக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு. செருப்பு போடல, வேட்டி தான் கட்டியிருந்தேன். லயலாவில் என்னை பார்த்துட்டு சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பச்சை பாஸில் பியூசி சேர்ந்தேன் என்று சொல்லியிருந்தார். தாத்தா ராமநாதன் விவசாய நிலங்கள் இருந்தும் அவர் விவசாயம் செய்யவில்லை. அரசியல்வாதி 1967 முதல் 1977 வரை கள்ளக்குறிச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தெய்வீகன் ஒருவரின் உதவியாளராக இருந்தார். ஆத்தா அபிதகுஜாம்பாள். வீட்டை பார்க்காம ஊரை சுத்திக்கிட்டே இருக்கான் ஒரு புருஷன். உன் 6 பிள்ளைங்களையும் எவன் பார்த்துக்கிறது என அபிதத்திற்கு கூட்டு குடும்பத்தின் அழுத்தம் இருந்தது. சொத்துக்களை பிரித்து கொண்டு தனி குடித்தனம் போய்விட வேண்டும் என தாத்தாவிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். பிரிந்து போனால் தகுதியில்லாத நிலங்கள் கிடைக்கும், அதை திருத்துவதற்கு முதல் இல்லை. அரசியலில் இருந்தால் பிள்ளைகளை கல்லூரி வேலைகளில் சேர்க்க உதவும் என தாத்தா நினைத்தார். உடம் பிறந்தவர்களுக்கு அப்பொழுது ஆண் வாரிசுகள் இல்லை. பொறுத்திருந்தால் மொத்த சொத்தும் வரும் என்பது கூடுதல் கணக்கு. ராமநாதன் அபிதகுஜாம்பாளின் மகிழ்ச்சி இல்லாத 20 வருட மனவாழ்வு ஒரு நாள் முடிவிற்கு வந்தது. அப்பா பியூசி படிக்கும்போது அபிதம் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். ராமநாதன் சாமியாரானார். கடிதம் எழுதி வைத்துவிட்டு கிளம்பி போனார். சாமியாராகவும் இருக்க முடியவில்லை. திரும்ப வந்து வீட்டிலும் இருக்க முடியவில்லை. அப்பா மூத்த மகன். பியூசியில் நல்ல மதிப்பெண் எடுத்தார். தாத்தாவின் அரசியல் தொடர்பு உதவ கிண்டி பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் படிக்க அனுமதி கிடைத்தது. கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பொறியாளராக வேலைக்கு சேர்ந்தார். தீவிரமாக வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கான்பூரில் உள்ள தேசிய சர்க்கரை கல்லூரி NSI மேற்படிப்பு படிச்சப்ப காசி போயிருந்தேன். எல்லா சிக்கலும் தீரணும், பையன் பிறந்தா இந்த சாமி பேரு வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் என்றார் அப்பா. சர்க்கரை ஆலைகளில் தலைமை பொறியாளர், பொது மேலாளர், பொருளியல் சிக்கல்கள் தீர்ந்தன. என் அப்பா எதிர்கொண்ட தீவிரமான வாழ்க்கை அனுபவங்கள் எனக்கு இல்லை. ஒரு எழுத்தாளருக்கு நேரடி வாழ்க்கை அனுபவங்கள் எந்த அளவு முக்கியம் என்று ஜேவிடம் கேட்டேன். பதில் பதிவின் கடைசியில். மே 22, 2022 ஞாயிறு. காலை 5 மணிக்கு எழுந்து விட்டேன். பல் விளக்கி பாத்ரூம் போய்விட்டு பார்த்தால் யாரும் எழுந்திருக்கவில்லை. குளித்துவிட்டு வருவதற்குள் பாத்ரூமுக்குள் வெளியே பெரிய வரிசை உருவாகிவிட்டது. கல்லூரி விடுதி நினைவு வந்தது. விடுப்பு எடுத்து 10 நாட்கள் கடந்திருந்தது. விடுமுறையில் இருந்தவர்களை அழைக்கக்கூடாது என்பது என் அலுவலக விதிகளில் ஒன்று. முத்துலிங்கத்தின் கடவுள் தொடங்கிய இடம் நாவலில் ஒரு ஆட்சி தீங்குளவோ என்று கேட்கும் சூளை நோய் தாக்கிய திருநாவுக்கரசரின் தமக்கை திலகவதியார் வைத்தியரிடம் முதலில் வினவியது தீங்குளவோ, தீய செய்தி ஏதாவது உள்ளதா என்பதுதான். அது அலுவலக இமெயில்களையும் ஸ்லாக்கையும் தீங்குளவோ என்று ஒரு முறை பார்த்து கொண்டேன். குறை ஒன்றும் இல்லை. இந்த 10 நாட்களாக செய்தி இணையதளங்கள் எதையும் பார்க்கவில்லை என இனிய ஆச்சரியத்துடன் நினைத்து கொண்டேன். விஜய் அங்கிருந்த ஜிம்மில் யோகா செய்தார். கடந்த சில நாட்களாக ஜேவிற்கு டீ போட கற்றுக்கொண்டேன். ரெட் லேபிள் டீ பைகள் பூன் முகாமிலிருந்து வைத்திருந்தோம். பாதி பால் பாதி தண்ணீர் 3 டீ பைகள் போட்டு மைக்ரோவேவில் ஓவனில் 2 நிமிடம் வைத்து கொண்டு போய் கொடுத்தேன். குடித்துவிட்டு தமிழ்விக்கி அதிவிரைவு ரயில் அன்றைய பயணத்தை துவங்கியது. வேக வைத்த முட்டை, நாட்டல்லா தடவிய பிரெட் அன்றைய காலை உணவு. அந்த வீட்டில் ஒரு பில்லியர்ட்ஸ் டேபிள் இருந்தது. விளையாடுவது போல புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். வெளியே ஒரு பெரிய கால்பந்தாட்ட மைதானம் அளவுள்ள இடத்திற்கு வேலி போட்டிருந்தார்கள். வேலியின் உள்ளே நிறைய எல்க் மான்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. எல்க் மீளா போல பெரிய மான் வகை. கொம்பில்லாத எலக்கை பார்த்தால் கன்றுக்குட்டியா குதிரை குட்டியா என்று குழம்பும். சதுர வடிவ வைக்கோல் அடுக்குகள் வாங்கி போட்டிருந்தார்கள். தொலைவில் சாம்பல் நிற மலை. நாங்கள் இருந்ததோ உயரமான நிலம். அந்த மலை உயரமில்லாதது போல தோன்றியது. திட்டு திட்டாக பனி. மலையின் மடிப்புகளில் பச்சை புகை போல மேகங்கள். அடிவானம் வெளிர் நீளமாக துவங்கி மேலே அடர் நீளமாக மாறியது. வீட்டின் முன்பு ஒரு ஊஞ்சல் இருந்தது. நல்ல புகைப்படம் எடுப்பதற்கு ஜே சொன்ன ஃபார்முலா: 1/3 வானம், 1/3 புகைப்படத்தில் வரும் நபர், பொருள் 1/3 ஃபோர்கிரவுண்ட்.
அது புகைப்படத்திற்கு ஆழத்தை அளிக்கும். இல்லையென்றால் ஒரு போஸ்டரின் முன்பு எடுத்தது போல் இருக்கும். சந்தோஷ் சிவனிடம் கற்றுக்கொண்டேன் என்றார் ஜே. ஒரு விடுதியின் வெளியே சிவனுடன் நின்றிருந்தேன். ஹிப்பி தலை, தாடி, கிழிந்த பேண்ட் அணிந்திருந்தார் சிவன். ஒரு இளம் தம்பதி வந்து சிவனிடம் அவர்கள் மொபைலை தந்து புகைப்படம் எடுக்க சொன்னார்கள். அவர்களுக்கு சிவன் ஒரு புகழ்பெற்ற புகைப்படக் கலைஞர் என்று தெரியாது. சிவன் அந்த மொபைலை வாங்கி பார்த்தார். தன் மணிக்கட்டை திருப்பி தோளில் எவ்வளவு சூரிய ஒளி வீழ்கிறது என்று பார்த்தார். போஸ் தர வேண்டாம், சும்மா பேசுங்கள் என்று சொல்லி புகைப்படங்கள் எடுத்து தந்தார். வாங்கி சென்று விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்து, சார் யார் என்று என்னிடம் பரவசத்துடன் கேட்டார்கள். அந்த பெண் இதுவரை அவளை யாரும் இவ்வளவு அழகாக புகைப்படம் எடுத்ததில்லை என்றாள். அந்த படத்தை பின்பு குங்குமத்திற்கு அனுப்பி அதில் அட்டைப்படமாக வந்தது. இன்னொரு புகைப்பட கலைஞர் அழைத்து, இது சந்தோஷ் சிவன் எடுத்த படமா என்று விசாரித்திருக்கிறார். கலைஞனின் கையொப்பன் கை வைக்கும் எல்லாவற்றிலும் தெரிந்துவிடும் போல. 10 மணிக்கு மாண்டிசலோவில் இருந்து கிளம்பினோம். காலையில் போக வேண்டிய இடம் ஆர்க்சஸ் நேஷனல் பார்க். நண்பர்களுடன் 6 வருடங்களுக்கு முன்பு யூட்டா வந்திருக்கிறோம். அன்று அடர்ந்த சாம்பல் நிறம் வானம், பேரலை என எழுந்த மேகத்தொடர், தொலைதூர மலையில் கருநீல மழை திரை போல பொன்னிற புல்வெளி முழுவதும் பரவி பச்சை ஜேஸ் ஃப்ரெஷ் புதர்கள். ஒளியில் மின்னும் புல்வெளியை உண்டபடி மேகத்தின் நிழல் பரவியது. காரில் ஏதேதோ கேலி கிண்டல்கள், காமெடி சீரியல்களில் வரும் பின்னணி சிரிப்பொலி போல வெடிப்பு சிரிப்புகள், எங்கள் சிரிப்பின் எதிரொலி என மேகத்தின் உருமல்கள். சாலையில் ஒரு வளைவில் எங்கள் கார் திரும்பிய பொழுது எதிரே ஒரு வடிவத்தை பார்த்தோம். வியப்பில் மௌனமானோம். தன்னிச்சையாக நண்பர் முத்துகிருஷ்ணன் வேகத்தை குறைத்து காரை வளைவில் நிறுத்தினார். சாலையை தாண்டி தொலைவில் ஒற்றை பெரிய கட்டிடம் இல்லை. பெரிய மணல்பாறை கலசம். சிறிது நேர மௌனத்திற்கு பின், இது ஏதோ கோவிலா அல்லது பௌத்த ஸ்தூபியா என கேள்விகள் எழுந்தன. தகவல் பலையில் எதுவும் இல்லை. காற்று உருவாக்கிய இயற்கையான வடிவம், ஏதோ ஏலியன்கள் உருவாக்கியவை என்று கூட தோன்றியது. புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு கிளம்பும் பொழுது சாலை மேலும் வளைந்து மேகத்திரளின் கீழே சென்றது. பெரிய பெரிய மழை துளிகள் விழத் தொடங்கின. திடீரென்று ஒரு புயலில் சிக்கிய உணர்வை தந்தது. சுற்றிலும் தொடர் மின்னல்கள். மின்னல் ஒன்று எங்கள் காரின் பின்புறம் தோன்றி பெரிய இடி ஒன்று இறங்கியது. எவ்வளவு அருகில் என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் தொட்டு விடக்கூடிய அளவு என்று தோன்றியது. யூட்டாவில் கோடையின் மத்தியில் இது போன்ற இடி மின்னல் புயல்கள் வரும். அப்பொழுது காரில் இருந்து இறங்கி நிற்கக்கூடாது என்று பின்பு தெரிந்து கொண்டோம். இன்று மிக தெளிந்த வானம். பாறையின் அருகில் சென்று நிறுத்தினேன். ராஜன் கூகுள் லென்ஸ் உதவியுடன் இது சர்ச் ராக் என்றார். ஒவ்வொரு பகுதியிலும் இயற்கை உருவான வடிவங்களில்தான் முன்பு கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள் என்றார் ஜே. தொடர்ந்து சென்டினல் கதையை படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். நிலாவில் படிகத்தாலான ஒரு பெரிய பிரமிட் இருக்கும். நிலாவிற்கு செல்லும் மனிதர்கள் 20 வருடம் போராடி அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த பிரமிடை உடைத்து விடுகிறார்கள். பிறகுதான் அவர்களுக்கு தெரியும் அந்த பிரமிட் ஏதோ ஒரு ஏலியன்கள் விட்டு சென்ற காவல் மாடம் என்று. எப்பொழுது அந்த காவல் மாடம் உடைக்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த ஏலியன்களுக்கு தெரிந்துவிடும் அந்த பிரமிடை உடைக்கும் அளவிற்கு முன்னேறிய ஒரு இனம் உள்ளது என்று. அவர்கள் கிளம்பி வரப்போகிறார்கள் என்றார் ஜே. அந்த கதையில் வரும் பிரமிடை போல இருக்கிறது இந்த பாறை. இதுதான் உலகில் ஆன்மீக மையம். உலகம் அழிந்து இங்குதான் இயேசு 2ஆம் வருகை நிகழும் என ஒரு கல்ட் உரிமை கொண்டாடியது. இந்த பாறைக்கு சர்ச் ராக் என்று பெயரிட்டது. இந்த பாறையை சுற்றி ஒரு கம்யூனை உருவாக்கி சில ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். யூட்டா மாகாணமே கல்ட்டுகளுக்கு பெயர் பெற்றது. ஆப்ரஹாம், மோசஸ், ஜீசஸ் தீர்க்கதரிசிகளின் வரிசையில் தன்னையும் ஒரு தீர்க்கதரிசியாக அறிவித்துக் கொண்டார் ஜோசப் ஸ்மித். பொது யுகம் துவங்கிய போது அமெரிக்காவிலும் தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அறிவுரைகள் அடங்கிய மார்மன் நூல் என்ற மறைந்து போன புத்தகம் தன்னிடம் உள்ளது என்றார் ஸ்மித். ஸ்மித்தை பிற்காலத்தில் புனிதராக ஏற்று ஆயிரக்கணக்கானவர்கள் அவருடைய மார்மன் மதத்தில் இணைந்தார்கள். கத்தோலிக்கமும் சீர்திருத்த கிறித்துவமும் மார்மங்களை கிறிஸ்துவர்களாக ஏற்கவில்லை. ஸ்மித் சொல்வதற்கு வரலாற்று ஆதாரம் எதுவும் இல்லை. பலதார திருமணம், எல்லோரும் அழிந்து மார்மன்கள் மட்டுமே இருப்பார்கள் என்று சொல்லுவது, மதகுருவே அரசியல் தலைவராகவும் இருப்பது போன்ற காரணங்களால் மார்மன்களை மற்ற அமெரிக்கர்கள் வெறுத்தார்கள். மேற்கு நோக்கி ஒவ்வொரு மாகாணமாக தொடர்ந்து மார்மன்கள் விரட்டப்பட்டார்கள்.
அன்றைய அமெரிக்காவில் மேற்கு எல்லைக்கு வெளியே மார்மன்கள் தங்களுக்கு என்று ஒரு குடியேற்றத்தை உருவாக்கி கொண்டார்கள். அதுதான் பைபிள் சொல்லும் சியோன் என்றார்கள். தேனீக்களின் நிலம் என தங்களை ஒரு மாகாணமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். உட்டா என்று பெயரை மாற்றி அமெரிக்கா அவர்களை ஏற்றுக்கொண்டது. மார்மன்கள் பலதார திருமணத்தை கைவிட்டு அமெரிக்க அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்கள் பார்சிகளை போல மார்மன்களில் இருந்து நிறைய வெற்றிகரமான தொழில் முனைவோர்கள் உள்ளார்கள். 6 வருடத்திற்கு முன்பு ஆர்ச்சர்ஸ் தேசிய பூங்காவில் வெயிலில் கண்கள் கூச தலைக்கு மேலே காற்று குடைந்த பாறை தோரணங்களை பார்த்த நினைவு எழுந்தது. இயற்கையின் அதிசயம் ஒருபுறம் என்றால் பசி இன்னொரு புறம். பூங்காவின் உள்ளே உணவகங்கள் இல்லை. ஒவ்வொரு இடத்திலும் கூட்டம், கார் வரிசை. அவற்றிலிருந்து விலகி உணவிற்காக திரும்பி வருவது சாத்தியமில்லை. அதனால் அந்த முறை காலை 11 மணிக்கு மோப் என்ற ஊரில் காஃபிக்கு நிறுத்திய போது எல்லோருக்கும் சாண்ட்விச் வாங்க முடிவு செய்தோம். சிக்கன் சாண்ட்விச். வெள்ளை தொப்பி, ஏப்ரன் என சமையல்காரர் உடையணிந்த இளைஞரிடம் கேட்டோம். புதிதாக செய்வதில்லை, ஏற்கனவே செய்தவை அங்கே உள்ளன என்று அங்கிருந்த குளிரூட்டப்பட்ட அடுக்கை காட்டினார். பிரம்மாண்டமான உருவம் கொண்ட ஒரு பெண் அங்கிருந்த சிக்கன் சாண்ட்விச்சுகள் அனைத்தையும் அள்ளினாள். 15 சாண்ட்விச்சுகளாவது எடுத்தாள். டர்க்கி சாண்ட்விச்சுகள் மேல் அவள் கவனம் போன சிறிது இடைவெளியில் கடைசி 2ஐ நாங்கள் எடுத்தோம். சில டர்க்கி சாண்ட்விச்சுகளையும் வாங்கி கொண்டோம். ஆர்ச்சர்ஸ் பூங்காவிற்கு நுழைய காத்திருந்த நீண்ட கார் வரிசையில் போய் இணைந்தோம். முன்பதிவு செய்தீர்களா என்ற அறிவிப்பு பலகை இருந்தது. காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை பூங்காவிற்குள் நுழைவதற்கு முன்பதிவு செய்திருக்க வேண்டும். கோவிடுக்கு பிறகு இப்பொழுது இந்த தேசிய பூங்காக்களில் பெருங்கூட்டம் கூடுகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு முன்பதிவு முறையை அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு அது தெரியவில்லை. மாற்று திட்டமாக அருகில் இருந்த கேன்யான் லேண்ட்ஸ் தேசிய பூங்காவிற்கு போக முடிவெடுத்தோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் அருகருகே நிறைய தேசிய பூங்காக்கள் இருப்பது போல யூட்டாவில் இந்த பகுதியிலும் நிறைய தேசிய பூங்காக்கள் உள்ளன. கேன்யான் லேண்ட்ஸ் பூங்காவிற்கு செல்லும் வழியில் 2 பெரிய பாறைகள் தெரிந்தன. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை பிங்க் நிறத்தில். டர்க்கி சாண்ட்விச்சுகளின் மடித்து வைக்கப்படும் இளஞ்சிவப்பு கரி அடுக்குகள் போல அடுக்கான ஷவர்மா போல இருந்தது. இந்த மொத்த பயணமுமே இந்த இடத்தை பார்ப்பதற்கு தானோ என்று தோன்றியது. பிரம்மாண்ட பாறை புதிர் ஒன்றில் நடப்பது போல இருந்தது. இந்த பகுதியே சுண்ணாம்பு கலந்தது போல மஞ்சள் நிற வற்றிய சேற்றுப்படுகை. பாலை நிலத்தில் மலை குன்றுகள் லட்சக்கணக்கான வருடங்களாக இறுகி பாறையானவை. இறுகிய பாறைகளும் உடைந்து சிதறி மீண்டும் மண்ணாகிறது. பியூட் பாறை மேசாவை விட சிறியது. மெரிமேக், மானிட்டர் என அந்த செம்பாறைகளுக்கு பெயரிட்டிருந்தார்கள். அமெரிக்க உள்நாட்டு போரில் எதிரெதிராக போரிட்ட 2 போர்க்கப்பல்களின் பெயர்கள். மிதமான வெயில். கேன்யான் லேண்ட்ஸ் நுழைவு வாயிலிலும் ஒரு கார் வரிசை காத்திருந்தது. வரிசையில் ஊர்ந்தபடி மதிய உணவு சாண்ட்விச்சுகளை சாப்பிட்டோம். கேன்யான் என்றால் குறுகிய செங்குத்தான பள்ளத்தாக்கு. கேன்யான் லேண்ட்ஸ் தேசிய பூங்காவில் நாங்கள் நுழைந்த பகுதி ஐலண்ட் இன் த ஸ்கை, வானில் ஒரு தீவு. மலைப்படுகையில் அரை மைல் ஏற வேண்டும். காற்று அரித்து உருவான பாறை தோரண வளைவு போல இங்கு புகழ்பெற்றவை. அந்த பாறை தோரணங்களில் மேசா ஆர்ச், மேசை வளைவு பெரியது. அருகில் ஒரு ஆசிய ஜோடி இருந்தார்கள். ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் அந்த பெண் கையடக்க சிறிய கண்ணாடியில் பார்த்து காற்றில் கலைந்த மேக்கப்பை சரி செய்து கொண்டாள். நாங்கள் அங்கு அரை மணி நேரம் இருந்திருப்போம். அவர்கள் நகரவே இல்லை. ஷூட்டிங் தொடர்ந்தபடி இருந்தது. இத்தனைக்கும் பெரிய கேமராவெல்லாம் இல்லை. எல்லாமே வெறும் மொபைல் தான். சமூக வலைத்தள லைக்குகளை அள்ளப்போகும் அந்த ஒரு இன்ஸ்டா போஸ்ட் போட்டோ வரும் வரை அவள் ஓயப்போவதில்லை. அதல பாதாள விளிம்பில் அமர்ந்திருந்தாள். வாழ்க்கையின் விளிம்பிற்கே சென்றாலும் மேக்கப் போடுவதை விடமாட்டாள் என்றார் ஜே. அந்த வளைவு பாறையின் பின்புறம் பிரம்மாண்டமாக விரிந்தபடி பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன. மேஸ், புதிர் நிலம் என்று அழைக்கிறார்கள். தசைத்திரள், வன்மேற்கின் சிவந்த இதயம். நதி பிளந்த செம்பாறை நிலம். 2000 அடி ஆழத்தில் ஓடும் நதிகள்தான் இந்த பாலையின் பொறியாளர்கள். கிராண்ட் கேன்யனின் இன்னொரு எல்லை இது. நான் பார்த்த வரைக்கும் அந்த பிரம்மாண்டமான நிலத்தில் நாள் முழுவதும் நடந்து 1-2 நாள் இரவு தங்கி திரும்புபவர்கள் பெரும்பாலும் வெள்ளையர்கள். முதல் தலைமுறை ஆசியர்கள், இந்தியர்கள் உட்பட அப்படி செல்பவர்கள் மிக குறைவு. அமெரிக்காவில் பொழுதுபோக்கு
என்பது தீம் பார்க், காசினோ, பார், ஸ்ட்ரிப் கிளப்புகள் ஒருபுறம் என்றால், இன்னொரு புறம் மலையேற்றம், மலையில் சைக்கிள் ஓட்டுதல், கூடாரங்களை முதுகில் கட்டியபடி நாள் கணக்காக பாலையிலும் பனிமலையிலும் தங்குதல், பனிச்சறுக்கு, அலைசறுக்கு, ஆழ்கடல் நீச்சல் என பெரிய சாகச பட்டியலே இருக்கிறது. எனக்கு தெரிந்த 100 இந்திய அமெரிக்க நண்பர்களில் 2 மட்டுமே 2ஆம் வகை சாகசங்கள் செய்யக்கூடியவர்கள். வலுவான உடல் தேவை என்பது மட்டும் தடையாக தோன்றவில்லை. மாலை 3 மணிக்கு கேன்யான் லான்ஸ் பூங்காவில் இருந்து கிளம்பினோம். மஞ்சள் நில மலைகளில் தோளிலும் விழாவிலும் மாறி மாறி பயணித்து பாறைகளின் முகடுகளை பள்ளங்களையும் கடந்தோம். அடுத்த இடம் மான்டியூமண்ட் வேலி. சாக்லேட் ஐஸ்கிரீம் மலைகளின் பின்னணியில் மெக்சிகன் தொப்பி வடிவ பாறையை ஒன்றை கடந்து சென்றோம். செவ்வக வடிவ செம்பாறை குன்றுகள் நிறைந்த நிலம். கடவுளின் பள்ளத்தாக்கு என்கிறார்கள். மாயன்களின் பிரமிடுகள் இந்த பாறைகள் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கலாம். நேர்கோடு போல கரிய சாலை அந்த நிலத்தை 2ஆக பிரித்தது. சிறிது நேரம் இறங்கி பார்த்து கொண்டிருந்தோம். ஃபாரஸ்ட் கேம்ப் திரைப்படத்தில் டாம் ஹாங்கிங்ஸ் கிராஸ் கண்ட்ரி ஓடும் பொழுது இந்த இடத்தை பற்றி வரும் வசனம் எவ்வளவு பொருத்தம் என்று தோன்றியது. ஐ couldn't tell where heaven stopped and the earth began. It is so beautiful. புகைப்படங்கள் எடுக்க இறங்கிய பொழுதே காற்று காதை அறைந்தது. நவாஹோ பழங்குடிகளுடைய இடம் அது. பழங்குடிகளுக்கு என தனி நிலங்கள், தனிச்சட்டங்கள். ஒலியாத்தோ மான்டியூமெண்ட் வேலியில் உள்ளே சென்றால் அந்த பியூட் பாறைகளின் அருகே சென்று பார்க்கலாம். நாங்கள் போகும்போதே கடைசி நுழைவிற்கான நேரம் கடந்து விட்டது. அதற்கு மேல் டூருக்கு அனுமதி இல்லை. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். பியூட் பாறைகளை தொலைவில் இருந்தே பார்த்துவிட்டு திரும்பினோம். அன்று இரவு அரிசோனா மாகாணத்தில் உள்ள பேஜ் நகரில் தங்குகிறோம். வழியில் இருந்த கெயண்டா என்ற ஊரில் இரவு உணவிற்காக நிறுத்தினோம். 10 கடைகள் இருக்கும் குட்டி ஸ்ட்ரிப் மால் தான் ஊரே. நிறைய கடைகளை மூடி இருந்தார்கள். மெக்டொனால்ட்ஸ் கடையில் பர்கர் வாங்கி கொண்டோம். இந்த ஊரில் நிறைய வீடற்றவர்கள் இருந்தார்கள். டிஸ்டோபியா கதைகளில் வரும் கைவிடப்பட்ட ஊர் போல இருந்தது. பல 100 மைல்களுக்கு பெரிய ஊர் எதுவும் இல்லை. எப்படி இந்த ஊரில் இவ்வளவு வீடற்றவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? வீடற்றவர்களுக்கென்றே ஒரு நாற்றம் இருக்கிறது. அமெரிக்கா முழுவதும் அது ஒன்றே. அட்லாண்டா பல்கலைக்கழகத்திற்கு சென்ற முதல் நாள் அமெரிக்கர்களுடைய சமூக ஒழுங்கு, நடப்பவர்கள் கடந்து செல்வதற்காக நிற்கும் கார்கள், நேரத்திற்கு வரும் பேருந்துகள், பல்கலைக்கழகம் மற்றும் வங்கிகளில் ஹனி, ஸ்வீட்டி போன்ற முகமன்களை பார்த்து திகைத்து விட்டேன். மாலையில் வீட்டிற்கு வரும்போது போதையில் ரோட்டில் விழுந்து கிடந்த ஒரு வெள்ளையரையும் ஒரு வீடற்ற கருப்பரையும் பார்த்த பொழுதுதான் குரூரமான ஒரு திருப்தி வந்தது. சாப்பிட்டு கிளம்பும் பொழுது வழியில் டோல்கீனில் நாவல்களில் வரும் சிகரம் போல ஒன்று வந்தது. வெண்முரசில் இடும்பர்களின் மலை, பச்சை நிறத்தில் செங்குத்தான பெரிய பாறை, ஏதோ பூதத்தின் ஆயுதம். மீண்டும் ஒரு அழகிய சூரிய அஸ்தமனத்தை பார்த்தபடி சென்றோம். சாலையில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். காரிலும் நிசப்தம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணங்களில் மூழ்கியிருந்தார்கள். அடிப்பகுதி பொன்னென்று மின்னும் சாம்பல் மேகங்கள். சிறிது சிறிதாக செம்பாறைகளும் புதர்களும் கருமையில் மூழ்கின. மெல்ல வான் நீலம் மங்கியது. கடைசி துளி ஒளியையும் இருள் விழுங்கிய பொழுது பேஜ் நகருக்குள் நுழைந்து விட்டோம். மறுநாள் காலை உணவிற்காக வழக்கம் போல சேஃப்வே மளிகை கடையில் பிரெட், பால், முட்டை வாங்கிய பின் தங்கும் வாடகை வீட்டுக்கு சென்றோம். ஒரு எழுத்தாளருக்கு நேரடி வாழ்க்கை அனுபவங்கள் எந்த அளவு முக்கியம் என்ற கேள்விக்கு ஜேவின் பதில். முந்தைய தலைமுறை எழுத்தாளர்கள் தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைத்தல், வீட்டுக்கடனை அழைத்தல் என்று பெரிய பாரங்களை வாழ்நாள் முழுவதும் தூக்கி சுமர்ந்தார்கள். சிலரை குறிப்பிட்டு அவர்கள் எவ்வளவோ எழுதியிருக்க முடியும். ஆனால் குடும்ப பொறுப்புகள் எழுத விடவில்லை. உலக அளவிலேயே பெரிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் அனைவருமே அன்றாட பொருளியலை பற்றி கவலை இல்லாத உயர் நடுத்தர வர்க்கம் அல்லது உயர்குடியை சேர்ந்தவர்கள். நேரடி அனுபவங்களை விட அனுபவங்களின் மீதான திறப்புகளே ஒருவரை எழுத்தாளர் ஆக்குகிறது என்றார் ஜே. ஒரு ஏணியில் சிலர் 50வது படியில் பிறக்கிறார்கள். நடராஜகுடுவும் நித்திய சைத்தன்ய யதியும் தன்னுடைய பெரிய பொறுப்புகளை உணர்ந்து ஏணிப்படியில் மேலே ஏறியவர்கள். ஒரு பீடி கம்பெனி ஓனரை குறிப்பிட்டு, அவர் அனைத்து வகை பாலியல் களியாட்டங்களில் ஈடுபட்டு செல்வத்தை தேய்த்து 40 வயதில் பாலியல் நோய் வந்து செத்துப்போனார்.
50வது படியில் இருந்து முதல் படி வரை கீழே இறங்குவேன் என்றால் என்ன செய்ய முடியும்? அது அவர்களின் தேர்வு என்றார். சத்யம் யோகாவின் குருஜி சௌந்தரும் இதே கேள்வியை கேட்டிருந்தார். அடுத்த சில நாட்களில் அல்லல் அற்றவர்களின் வாழ்க்கை என்ற கட்டுரையாக ஜே தளத்தில் வெளிவந்தது. ஜேவின் உரையை முடித்தபோது எங்கள் கார் ஒரு சரிவில் திரும்பி மேகங்கள் விலகி மலைகள் ஒளியில் மிளிர்ந்தன. கதையில் வருவது போல. திரு இடஞ்சுழி, பேஜ், அரிசோனா. ஒரு மழை நாளில் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது அருகே இருந்த ஜி.டி. நாயுடு அருங்காட்சியகத்தை பார்க்க போனோம். எதிரே ஒரு கணினி கண்காட்சி நடப்பதாக சொன்னார்கள். கோவை ரெசிடென்சி டவர்ஸ் எனும் 5 நட்சத்திர விடுதியில் பிச்சைக்காரனுங்கன்னு பார்த்தாலே தெரியும், நம்மள உள்ள விடுவாங்களா தெரியல, போய் பார்ப்போம். பேண்ட்டை சுருட்டி விட்டு ரப்பர் செருப்போடு குடையில் நீர் சொட்ட சொட்ட அந்த நட்சத்திர விடுதியில் நுழைந்தோம். யாரும் தடுக்கவில்லை. உள்ளே சென்றவுடன் ஒரு கணம் திகைத்து விட்டேன். எங்கும் பொன்னிறம். மேலே இருந்து சாண்ட்லியர் விளக்கில் பொன் ஒளி. படிக்கட்டுகள், கைப்பிடி, கதவு, குமிழ்கள், உள்ளே நிற்பவர்களின் ஆடைகள் எங்கும் பொன். பொன் களி குலுக்கியது. பொன் வருகை என்றது. மே 23, 2022 திங்கள். ஸ்லாட் கேன்யானுக்கு டூருக்கு டிக்கெட் கிடைக்குமா என்ற கேள்வியுடன் தான் எழுந்தேன். பேஜ் நகரின் அருகில் உள்ள ஆன்டிலோப் கேன்யான்கள் புகழ்பெற்றவை. நிலத்திற்கு அடியில் இடுக்கான பார்வை பிளவுகள், அப்பர் லோயர் என்று 2 கேன்யான்கள் உண்டு. 2 மணி நேர டூரில் அந்த பாறைகளுக்கு உள்ளே அழைத்துச் செல்வார்கள். பல மாதங்களுக்கு முன்பே டூர்களை முன்பதிவு செய்து விட்டார்கள். காலையில் நேரில் வந்து பாருங்கள். யாராவது வராமல் இருந்தால் நேற்று போனில் விசாரித்த போது சொன்னார்கள். ஸ்ரீராமும் ராஜனும் காலை 7 மணிக்கு லோயர் ஆன்டிலோப் கேன்யானுக்கு சென்றார்கள். ஜே ஏற்கனவே எழுந்து தமிழ் விக்கி பதிவுகளை எழுதி கொண்டிருந்தார். கலிபோர்னியாவில் நடக்கும் ஜேவுடனான சந்திப்புகளுக்கு பங்கேற்க நண்பர்களுக்கு அழைப்புகள் அனுப்பினேன். வால்நட் கிரீக் சந்திப்பிற்கு இடம் முடிவாகாதது ஒரு சிறிய பதற்றத்தை தந்தது. ராஜன் அழைத்தார். 8 மணி டூருக்கு இடம் இருந்தது. அவசரமாக நாங்கள் கிளம்பி சென்றோம். காய்ந்த புற்கள், அங்கங்கே இருக்கும் அரை பாலை நிலம், காற்று அரித்த மஞ்சள் நிற மலைப்பாறைகள், குளிரும் இல்லை, வெப்பமும் இல்லை. அமெரிக்க பூர்வகுடியை சேர்ந்த அண்ணன் தங்கைகள் நடத்தும் 2 டூர் கம்பெனிகளுக்கு மட்டும் உள்ளே அழைத்துச் செல்ல அனுமதி உண்டு. ஒரு முறை திடீர் வெள்ளம் வந்து பாறை பிளவுகளை மூழ்கடித்து உள்ளே இருந்த சுற்றுலா பயணிகள் இறந்து விட்டார்கள். அதன் பின் சில ஆண்டுகளுக்கு இந்த டூர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மரப்படிகளை இரும்பாலான படிகளாக மாற்றி அமைத்து உடனடியாக வெளியேறும் வழிகளை உருவாக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின் கேன்யான்கள் மீண்டும் திறவிக்கப்பட்டன. 10 பேர் குழுவாக நின்று ஒவ்வொரு குழுவாக உள்ளே வளைவுக்குள் இறங்கினோம். இரும்பு ஏணியால் ஆகிய குறுகிய படிக்கட்டுகள், 30 அடி ஆழம். பிளவு மேலே அகன்றும் கீழே இறங்க இறங்க குறுகியபடியும் வந்தது. பகுதி நேர பணி செய்யும் கல்லூரி மாணவி எங்களுக்கு வழிகாட்டி, மஞ்சள் நிற முடி வெள்ளையர், பாறைகளில் ஏறக்கூடாது, முகக்கவசத்தை கட்டக்கூடாது உள்ளிட்ட கூடாதுகள். வெண்முரசு புத்தகங்களின் புகைப்படத்தை காட்டியவுடன் அவளுக்கு மிகவும் ஆச்சரியம். நீங்கள்தான் நான் அழைத்துச் செல்லும் முதல் செலிபிரிட்டி என்று ஜேவிடம் சொன்னபடியே வந்தாள். செல்ஃபி எடுத்துக்கொண்டாள். காவி, செந்தூரம் என பாறைகள் ஆரஞ்சு நிறத்தில் அத்தனையும் கலவைகளிலும் இருந்தன. பாறைகள் வழுவழுப்பானவை, கூரானவை, செங்குத்தாக உறைந்த நீர் அலைகள், காற்று நீர் அரித்து உருவானவை, இருவர் மட்டுமே நிற்கும் அளவிற்கு அகலமானவை, ஒரு கல் மைல் நீளம், மென்மணலால் ஆன கால் புதையும் தரை, சிறிய இடைவெளிகள் வழியே வெள்ளி தூண்கள் என சூரிய ஒளி விழுந்தது. பூர்வ குடிகளுக்கு புனிதமான இடம், காற்றின் தெய்வம் இருக்கும் இடம் என்றாள். வன்மேற்கில் நுரையீரல் இந்த இடம். அந்த நுரையீரல் கிருமிகள் போல சுற்றுலா பயணிகளை மொக்கிறோம். ஒரு இடத்தில் வழிகாட்டி பருந்து என்று கை காட்டினாள். பாறை பருந்தாக மாறியிருந்தது. இன்னொரு இடத்தில் திமிங்கலம் என்றாள். திமிங்கலம் போல தோன்றி மூழ்கியது. இயற்கை உருவாக்கிய அப்டிராக்ட் சிற்பம். அவளே செல்போனை வாங்கி புகைப்படங்கள் எடுத்து தந்தாள். யாரோ பெரிய எழுத்தாளராம், அவரை மட்டும் கவனிக்கிறா என்று எனக்கு பின்பு நின்றவர் முணுமுணுத்த போது சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் ஏர்பிஎன்பி வீட்டிற்கு திரும்பி குளித்து கிளம்பி பெட்டிகளை எடுத்து வைத்துக்கொண்டு ஹார்ஸ் ஷூ பெண்ட் என்கிற இடத்திற்கு சென்றோம். பூர்வ குடிகள் நிர்வகிக்கும் சுற்றுலாத்தலம்.
புழுதியும் நெரிசலும் இருந்தது. இந்த இன்னும் முறையாக கட்டமைப்புகள், நடைபாதைகள் உருவாகவில்லை. கார் நிறுத்தும் இடத்தை சீரமைக்கிறார்கள். ஆனால் சமூக ஊடகங்களால் புகழ்பெற்று பெருங்கூட்டம் கூடுகிறது. 5 வருடங்களில் முன்பு வந்ததை விட இப்பொழுது கூட்டம் அதிகம் என்று தோன்றியது. எனக்கு முதலில் பார்த்தவுடனே பிரம்மாண்டமான லிங்கம் என்று தோன்றியது. அந்த செம்பாறையைச் சுற்றி கீழே 1000 அடி அள்ளத்தில் பச்சை நிற கொலரடோ நதி செல்கிறது. வானில் தெரியும் குட்டிய ஜெட் விமானங்கள் போல கீழே சில படகுகள் சென்று கொண்டிருந்தன. ஜெட் விமானங்களின் புகையால் ஆன வால் போல படகுகளின் நீரை கிழித்துச் செல்வது தெரிந்தது. திரு இடஞ்சுழி என இந்த இடத்திற்கு பெயரிட்டார் ஜே. கூட்டம் அதிகம் இருந்தாலும் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் சிரித்தபடியும் பாறைகளின் விளிம்புகளில் நின்று புகைப்படம் எடுத்தபடி இருந்தார்கள். ஒரு இடம் ஒரு மாபெரும் வாஷிங் மிஷின் அல்லது கிரைண்டர் என்று தோன்றியது. அங்கு நின்று பார்க்கும் அத்தனை சுற்றுலா பயணிகளின் கவலைகளையும் அதில் தூக்கி போட்டு ஒரு சுழற்றி ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை திரும்ப தருகிறது. விஜயும் அவர் மகன்களும் காலையில் பாவல் ஏரிக்கு சென்றிருந்தார்கள். அவர்களும் வந்து எங்களுடன் இணைந்து கொண்டார்கள். வெயில் அதிகரிப்பதற்கு முன்பே கிளம்பி விட்டோம். பேஜில் இருந்து அடுத்த இடம் கிராண்ட் கேன்யன். கிராண்ட் கேன்யன் வடக்கு தெற்கு என்று 2 பகுதிகளால் ஆனது. ஜே ஏற்கனவே தென் பகுதியை பார்த்திருந்தார். சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதும் தென் பகுதிக்குத்தான். ஆனால் இந்த முறை வடக்கு பகுதி. கொலரடோ நதி மீது இரும்பு வளைவுகளால் ஆன பாலத்தை கடந்து சென்றோம். பாலத்தின் வலதுபுறம் செங்குத்தான சிவந்த மலைகள், இடதுபுறம் பார்வை தொடும் வரை விரிந்த பாலைவனம். பாலத்தின் எதிர்முனையில் உள்ள விடுதியில் மதிய உணர்விற்கு நிறுத்தினோம். இருந்த நவோஹோ பழங்குடியினர் நடத்தும் விடுதி, மார்பிள் கேன்யன் லாட்ஜ். வயதான பூர்வக்குடி பெண் ஒருவர் பணியாளராக வந்தார். என்ற பாவனை இருந்தது. பிரமோதினி, இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்குமா என்று கேட்டாள். நீங்கள் பொட்டல் காட்டில் பாலை நடுவே இருக்கிறீர்கள். இங்கே ஏதாவது பழங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா என்று பதில் வந்தது. ராஜன் மேலும் ஒரு கத்தி முள்கரண்டி கேட்டதற்கு கத்தியை உங்களுக்கு கொடுத்தால் எங்களுக்கு ஏது பாதுகாப்பு என்றார். சிறிது நேரத்தில் சிரித்தபடி கத்திகளையும் முள்கரண்டிகளையும் எடுத்து வந்து தந்தார். அவர் கேள்விகளுக்கு கிண்டலாக பதில் சொல்கிறார் என்பது புரிவதற்கே சிறிது நேரமானது. பூர்வகுடி முகங்கள் நாம் அதிகம் பார்க்காதது. அந்த முகங்களில் புன்முறுவலை நாம் கவனிக்க தவறிவிடுவோம். கிராண்ட் கேன்யனின் நார்த் ரிம் மேட்டு நிலத்தில் இருந்து விடுதியில் இருந்து மேலும் 2 மணி நேர பயணம். கொண்டை ஊசி வளைவுகள் இல்லை. அதிக சக்தி கொண்ட என்ஜின்கள் வந்தபின் மலை சரிவில் செங்குத்தாக போடப்பட்ட சாலைகளில் விரைவாக ஏறிவிடுகிறோம். இறப்பு அருங்குன்றங்கள் இறந்த யாருமே என சொல்லிக் கொள்ளலாம். இந்த கார் பயணத்தின் போது தொழில்நுட்ப புனைவுகள் குறித்து ஜேவிடம் சில கேள்விகள் கேட்டேன். அதன் சுருக்கம், கணனி தொழில்நுட்ப விந்தைகள் சார்ந்து எழுதப்பட்ட கதைகள் தான் தமிழில் அறிவியல் புனைவு என எழுதப்படுகின்றன. சுஜாதா அந்த வகையில் தமிழில் அறிவியல் புனைவிற்கு ஒரு தவறான துவக்கம் என்று ஒரு கட்டுரையில் ஜே சொல்லியிருந்தார். நீராவி இயந்திரங்கள் மற்றும் கணனி சார்ந்து பொது வாசிப்பிற்கான கதைகளை ஸ்ட்ரீம் பங்க், சைபர் பங்க் என்று ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். அது தொழில்நுட்பத்தின் மேல் மக்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு பெரிய ஆர்வத்தை தூண்டும் இல்லையா? நம் கல்லூரிகளில் அறிவியல் மட்டுமல்ல, தொழில்நுட்பம் சரியாக கற்றுத்தரப்படுவதில்லை. தொழில்நுட்பம் மிக வேகமாக மாறுவதால் சிறந்த கல்லூரிகள் கூட உண்மையில் தடுமாறுகின்றன என்பது என் எண்ணம். ஜே பதில், பொதுவாக இந்திய சமூகம் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பார்த்து பெரும் பரவசம் அடைவது இல்லை. மேற்கத்திய உலகம் அப்படியல்ல. மாவு பிசையும் எந்திரத்தை மாற்றி வெட்கிரைண்டரை செய்யப்பட்டதை போல இந்திய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப ஒரு கட்டுமான பொருள், சிமெண்ட்ரிக் மாற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். தொழில்நுட்ப கட்டுரைகள், கதைகள் நிறைய வர வேண்டும். தொழில்நுட்பம் வேறு, அறிவியல் புனை கதை வேறு என்ற புரிதல் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் ஏற்கனவே தெரிந்ததை குறித்து ஒரு புதிய கோணத்தில் எழுதினால்தான் அதற்கு மதிப்பு. அறிவியலை பொறுத்தவரை இந்த 4 முக்கியமானவர் என்றார். ரோஜர் பென்ரோஸ், ரிச்சர்ட் ஃபின்மேன், ரிச்சர்ட் டாக்கன்ஸ். இவருடைய இறையியல் குறித்த பார்வை ஏற்புடையது அல்ல. ஆனால் இந்த புத்தகங்கள் முக்கியம். தி செல்ஃபிஷ் ஜீன், கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த், கார்ல் பாப்பர், அறிவியல் புனைக்கதைகளை ஜேவின் பரிந்துரை, கார்ல் சாகன், கான்டாக்ட், பரோக்கா பிரெயின், மைக்கேல் கிரைட்டன், த டெர்மினல் மென்,
ஆலிவர் சாக்ஸ், த 4 Cases of Brain, ஆர்டி லாலிங், ஆன்டி சைக்காட்ரி, நாம் சாம்ஸ்கி மொழியியல் சார்ந்த புத்தகங்கள். கால தரிசனம், கிராண்ட் கேன்யன், அரிசோனா. 97இல் அப்பா மூங்கில் துறைப்பட்டு சர்க்கரை ஆலைக்கு மாற்றலாயிருந்தார். நானும் அண்ணனும் விழுப்புரம் ராமகிருஷ்ணா வித்யாலயாவில் படித்து கொண்டிருந்தோம். 1 வருடம் முன்புதான் அந்த பள்ளியில் சேர்ந்திருந்தோம். திடீரென மாற்றல் உத்தரவு வந்தது. 10வது முடித்த அண்ணனை சென்னை SBOA பள்ளியில் +1 சேர்க்கலாம் என முடிவு செய்தார்கள். அதெல்லாம் பெரிய ஸ்கூலு, கேட்டுக்குள்ள கூட உங்களை விடமாட்டான் என்று கிண்டலை தாண்டி சென்னை பேராசிரியர் உறவினர்களின் சிபாரிசு கடிதங்கள், அப்பாவின் வருட சம்பளத்தில் பாதி நன்கொடை என அலைந்து திரிந்து அண்ணாவுக்கு சென்னை பள்ளியில் அனுமதி வாங்கினார்கள். தாத்தாவும் சித்தப்பாவும் அப்பாவிற்கு அவருடைய அலுவலகத்தை தவிர எதற்கும் நேரம் இருக்காது. அட்மிஷன் வேலைகளை அவுட் சோர்ஸ் செய்து விடுவார். நான் 7ஆம் வகுப்பு முடித்திருந்தேன். 10th வரைக்கும் இந்த மூங்கில் துறை பட்டியல படி, +1க்கு மெட்ராஸ் போகலாம் என்றது அட்மிஷன் டீம். மூங்கில் துறை பட்டு பள்ளி கூடத்தை சென்று பார்த்துவிட்டு இங்கெல்லாம் படிக்க முடியாது என்று அடம் பிடித்தேன். ஓட்டு பள்ளிக்கூடம் என்பது ஒரு பிரச்சனை, கணனி இல்லை என்பது 2வது பிரச்சனை. ஆனால் அதைவிட பெரிய பிரச்சனை அங்கே 10ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண்ணே 70% தான் என்பதுதான். டொனேஷனுக்கு காசில்லை, ரெக்கமெண்டேஷனுக்கு திருப்பி அலைய முடியாது என்றது எதிர்த்தரப்பு. ஏற்கனவே பாப்பிரெட்டி பட்டியில் 3 வருடங்கள் படித்திருந்தேன். முந்தைய நாள் நடத்திய பாடத்தை திரும்பி சொல்ல என்னை தவிர வகுப்பில் ஆள் இருக்காது. 1 வருடம் கழித்து தூத்துக்குடியிலிருந்து பில்லி மைக்கேல் செல்லையா வரும் வரை எனக்கு போட்டியே இல்லை. அவன் அப்பா வங்கியில் மேனேஜர். கண்டிப்பா மூங்கில் துறை பட்டுக்கு போக முடியாது என்றேன். 3 நாட்களுக்கு பின் கேஸ் அப்பாவிடம் போனது. மெட்ராஸ் இப்போதைக்கு இல்லை, வேற என்ன பண்ணலாம் என்றார். அப்பொழுது படிக்கும் விழுப்புரம் பள்ளியிலேயே இருந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அங்கு 200 பேர் 70% மேல் வாங்குவார்கள். விழுப்புரம் பள்ளியில் விடுதி இல்லை, ஒரு தனியார் விடுதியில் சேர்த்தார்கள். 2வது மாமா அவருடைய கறவை மாட்டை எங்களுக்கு கடனாக தந்தார். பால் காசு 3 ஆண்டுகள் விடுதி ஃபீஸுக்கு உதவியது. விடுதியில் 10 பிள்ளைகள் தங்கி படித்தார்கள். சன் டிவியில் ஜீன்ஸ் பாட்டு போட்டிருக்கானுங்க என்று விடுதியில் இருந்த தெருவில் யாராவது கத்துவார்கள். எல்லோரும் வேகமாக ஓடி டிவி முன்னாலில் உட்கார்வோம். ஹைரா ஹைரா ஹைரப்பா பாடலில் கிராண்ட் கேன்யனை பார்த்த பரவச நினைவுகள். 50 kg தாஜ்மஹாலையும் தான். ஹாலிவுட்டில் புகழ்பெற்ற வெஸ்டர்ன் படங்கள் எல்லாம் பின்பு லேப்டாப்பில் பார்த்தவை. மே 23, 2022 திங்கள். மிக பிடித்த நடிகரின் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பதற்கு திரையரங்கில் நுழையும் ரசிகர்கள் போல நார்த் ரிம் விடுதிக்குள் அதீத ஆர்வத்தோடு நுழைந்தோம். விடுதியின் பின்புறம் இருக்கும் கிராண்ட் கேன்யனை பார்ப்பதற்கு. எல்லா மசாலா படங்களில் மாஸ் ஹீரோ அறிமுக காட்சியும் ஒன்றே. கை, கால், முதுகு, தலைமுடி என்று ஒவ்வொன்றாக ஸ்லோ மோஷனில் காட்டி தடதடக்கும் இசை பின்னணியில் கடைசியில் முகம் காட்டப்படும். அதுபோல அமெரிக்காவின் வைல்டு வெஸ்ட் நிலப்பரப்பில் கை, கால், முதுகு போல மேசா வெர்தே, கேன்யான் லான்ஸ், மானுமெண்ட் வேலி, ஆன்டிலோப் கேன்யன் என்று ஒவ்வொன்றாக பார்த்த பின் கிராண்ட் கேன்யனை புகைப்படத்தில் பார்த்தால் ஏதோ சுரங்கம் போல் இருக்கு, ஓவர் பில்டப்பா இருக்கே, என்ன பெரிய கிராண்ட் கேன்யன் என்று தோன்றும். ஆனால் நேரில் பார்த்தால் பெரிய என்ற சொல்லின் அர்த்தம் உங்களுக்கு விரிவடையும். அளவிற்கு அளவுகோல்களை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு உண்மையிலேயே மிகப்பெரியதாக இருக்கிறது. கூடவே அதன் பேரமைதி. கிராஸ் கண்ட்ரி பயணத்தை பற்றி சொன்னபோது கிராண்ட் கேன்யன் போறோம் தானே என்று அருணாக்கா கேட்டார். அவர் போக விரும்பிய ஒரே இடம் இதுதான். திவ்ய தேச பயணத்தில் திருவரங்கம் இல்லாமலா? அமெரிக்காவில் சுற்றுலா என்றாலே நயகரா, நியூயார்க், கிராண்ட் கேன்யன் தான். இந்த 3ஐயும் எத்தனை முறை வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். நியூயார்க்கின் பரபரப்பு, நயகராவின் நீர்வீழ்ச்சியும் நிகழ்ந்து கொண்டே இருப்பவை. அவற்றின் அழகே அதன் ஓட்டம்தான். ஆனால் கிராண்ட் கேன்யனின் அழகே அதன் நிலையான இருப்பு தான். கிராண்ட் கேன்யனில் நார்த் ரிம், சவுத் ரிம் என 2 மலை விளிம்புகள் உண்டு. நார்த் ரிம்முக்கான சாலை கோடையில்தான் திறந்திருக்கும். மற்ற காலங்களில் கடும் பனிப்பொழிவால் மூடிவிடும். மீண்டும் புல்வெளிகளும் பைன் மரங்களும் இருக்கும் மலைக்காடுகளில் நுழைந்து மாலை 4 மணிக்கு நார்த் ரிம் சென்று சேர்ந்தோம். இந்த மொத்த பயணமுமே புல்வெளியில் இருந்து பாலை நிலங்களுக்கும் பின்பு புல்வெளிக்கும் என்று சுருக்கிவிடலாம். சென்ற முறை நண்பர்களுடன் வந்தபோது இந்த பச்சைகளில் நிறைய அமெரிக்க பைசன்களை பார்த்தோம். எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டவை. பயில்வான்களைப் போல பெரிய மூக்கு,
சிறிய இடை, சிறிய கொம்புகள் மண்ணை கிளறி விளையாடிபடி மேய்ந்து கொண்டிருந்தன. திரித்திரியாக மயிர் அடர்ந்த தோளில் அங்கங்கே உதிர்ந்து திட்டு திட்டாக வெற்றிடமாக இருந்தது. எருமை, பசு போல பைசனும் ஒரு வளர்ப்பு மிருகமாக டொமஸ்டிகேட் செய்திருந்தால் பூர்வக்குடிகளின் வரலாறு மாறி இருக்கலாம். இந்த முறை பைசன்களை காணவில்லை. உட்பகுதிகளில் மேய்ந்து கொண்டிருக்கலாம். காரில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்து எல்லோரும் உற்சாகமாக இருந்தார்கள். நார்த் ரிம்மில் பைன் மரங்களின் நடுவே ஒரு பெரிய உணவு விடுதியும் தங்குவதற்கான அழகான சிறிய மர வீடுகள், கேபின் ஹவுசஸ் இருந்தன. குகு கிளாக் கண்ணாடிகளில் உள்ள வீடு போல இருபுறமும் சரிந்த கூரை, பைன் மர உருளைகளை அடுக்கி கட்டப்பட்டவை. 1 வருடம் முன்பே, அதுவும் இணையத்தில் முன்பதிவு துவங்கிய சில நிமிடங்களிலேயே இந்த மரவீடுகள் எல்லாம் முன்பதிவு முடிந்து விடுகிறது. உணவு விடுதியில் 150 பேர் அமரக்கூடிய அளவு பெரிய கூடம் உள்ளது. 3 பக்கமும் பெரிய கற்கள் பதிக்கப்பட்ட சுவர். கிராண்ட் கேன்யனை பார்த்தபடி ஒரு பெரிய கண்ணாடி சுவர், வெள்ளை துணி விரிக்கப்பட்ட டேபிள்கள், வைன் கோப்பைகள், மேலே மஞ்சள் விளக்குகள் தொங்கும் சாண்ட்லியர்கள். சுற்றுலா தலங்களில் எப்பொழுதும் பார்ப்பது போல இது போன்ற விலை உயர்ந்த உணவகங்களில் அமர்ந்து சாப்பிடுவதெல்லாம் வெள்ளை இன தொண்டு கிழங்கள்தான். அமெரிக்காவில் எல்லாமே ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இயேசுவே 2ஆம் முறை வந்தாலும் ஒரு ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் மீட்பதற்கு வந்துவிட்டதாக அறிவித்து கொள்ளவில்லை என்றால் வந்ததே தெரியாது. உணவு கூடத்தை கடந்து பின்புறம் சென்றால் வெளியே முட்டியளவு கைப்பிடி சுவர், அருகே வரிசையாக மர நாற்காலிகள். சுவரில் கால் நீட்டி நல்ல வசதியாக அமர்ந்தபடி கிராண்ட் கேன்யனை பார்த்து கொண்டிருந்தார்கள். யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் போன்ற தீம் பார்க்குகளில், திரையரங்குகளில் நிறைய கருப்பினத்தவர்களையும் லத்தீன் அமெரிக்கர்களையும் நான் பார்க்கும் அளவு தேசிய பூங்காக்களில் பார்த்ததில்லை. வெள்ளையின வயதானவர்கள் மிக அதிகம். கிராண்ட் கேன்யன் என்று மட்டுமல்ல, பொதுவாக நான் பார்த்த தேசிய பூங்காக்களில் கவனித்தது இது. கேம்பிங், மலையேற்றம் எல்லாம் செலவே இல்லாத பொழுதுபோக்குகள். எனக்கு உயரம் என்றால் பயம். மலை காடெல்லாம் சுற்றுவது வெள்ளையர்கள்தான் செய்வது என்று ஒரு கருப்பின அலுவலக நண்பர் ஒருவர் சொன்னார். கிராண்ட் கேன்யன் பிரம்மாண்டமான சாக்லேட் ப்ளம் கேக் போல இருந்தது. அதுவும் கேக் செய்யும் பொழுது ஓவன் மிக சூடாக இருந்தால் கேக்கின் மேல் பகுதி நிறைய பிளவுகள் ஏற்படும். அதுபோல ஏகப்பட்ட பிளவுகள். கேக்கை பாதியாக வெட்டி கத்தி போல மலைக்குவியல்களை பிளந்தபடி 1 மைல் ஆழத்தில் கொலராடோ நதி ஓடுகிறது. இருபுறமும் 2 மலை விளிம்புகள். இரண்டிற்கும் இடையே கண்ணு கட்டிய தூரம் வரை மைல் கணக்கான புதிர் போன்ற பாறைகள், மலைகள், விளிம்புகள், பாறை சுவர்கள், பெயரிடப்படாதவை, பெயரிட முடியாதவை. விடுதி இருந்த மலை விளிம்பை ஒட்டி கல் பதிக்கப்பட்ட நடைபாதைகள் இருந்தன. சில இளஞ்சோடிகள் ஒரு பெரிய ஹைக்கிங் பைகளை மாற்றியபடி திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நடக்கத் தொடங்கி வெவ்வேறு இடங்களில் பிரிந்தோம். மலைகள் கண்ணை கூச செய்யும் ஒளியுடன் இருந்தன. சுடும் என்று எதிர்பார்த்து பாறைகளை தொட்டால் குளிர்ந்தது. கிராண்ட் கேன்யன் நிலப்பகுதியே மலை மீது மலையை அடுக்கி வைத்த மலைகளாலான புத்தக அலமாரி போல இருக்கிறது. நிறைய மலைகள் பிரமிட் வடிவில், அடிப்பகுதி அகலமாக சாம்பல் நிறமும் நடுப்பகுதி சிகப்பும் உச்சியில் மஞ்சள் நிறத்திலும் இருந்தன. வயிற்றுக்குள் இருக்கும் பாக்டீரியாவிற்கு நம் வயிறு கிராண்ட் கேன்யனை போல தோன்றுமோ? நானும் பிரமோதினியும் மலை விளிம்புகளில் இருந்த ஒரு ஜூனிப்பர் மரத்தின் கீழ் அமர்ந்தோம். நாம் பாகுபலி நீர்மலை உச்சியில் எகிரி குதித்து திரும்பி அம்பெல்லாம் விட்டு மேலே ஏறி வருவாரே, அதை போல ஒரு மரம். மொத்த மரமே முறுக்கிய துண்டு போல இருந்தது. திருகலான அடிப்பகுதி, கிளைகள், குட்டி குட்டி இலைகள், மிக குறைந்த நீர், அதிகம் வேர் பரவ முடியாத பாறை அடிப்பகுதி என வளர்வதற்கு மிக கடுமையான சூழல். இணையம் இந்த மரத்தின் வயது 600 ஆண்டுகளுக்கு மேல் என்றது. இந்தியாவில் முகலாய ஆட்சி துவங்குவதற்கும் முன், கொலம்பஸ் அமெரிக்கா வருவதற்கு முன். ஆனால் 600 ஆண்டுகள் என்பதெல்லாம் கிராண்ட் கேன்யனின் வயதின் முன்பு ஒன்றுமே இல்லை. இளமையான உலகின் மிக இளைய மலைத்தொடர் 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. குரங்கு, குதிரை, மான், பன்றி போன்ற விலங்குகளின் ஆதி வடிவங்கள் பரிணாமம் அடைந்து பெருகிய காலம். ஆனால் கிராண்ட் கேன்யன் உலகத்தில் மிக பழமையான நிலைப்பகுதிகளில் ஒன்று. அதன் ஆழத்தில் கொலராடோ நதி படுகையில் உள்ள விஷ்ணு பாறைகள்
180 கோடி ஆண்டுகளுக்கு முந்தையவை. அப்பொழுது பல செல் உயிரினங்கள் மல்டி செல்லுலார் உருவாகவில்லை. பாக்டீரியா, பாசி போன்ற ஒற்றை செல் உயிரினங்களே இருந்தன. உச்சியில் இருக்கும் கைபாப் பாறைகளே 27 கோடி ஆண்டுகளுக்கு முந்தையவை. பூச்சிகளும் இயற்கைகள் தோன்றிய காலம் 100 கோடி வருடங்களில் உயிர் பரிணாமம் அடைந்த படிவுகளை ஃபாசில்ஸ் கிராண்ட் கேன்யனின் மலை அடுக்குகள் ரகசியம் போல பாதுகாக்கின்றன. சூரியன் மறைய துவங்கியது. வெயிலில் விளையாடி வெள்ளை புழுதி படிந்த மலைகளையும் பாறைகளையும் அந்தியில் ஒளி குளிப்பாட்டி பளபளப்பாக்குகிறது. மஞ்சள் பொன்னாகவும் சிகப்பு செந்தழலாகவும் மாறியது. விளக்கொளியில் மின்னும் பொன் ஆபரணங்கள் போல ஒவ்வொரு முகடும் விளிம்பும் வளைவும் சரிவும் மின்னின. திருமணங்களில் வரும் உறவினர்கள் போல ஒவ்வொன்றும் அதன் சிறந்த அலங்காரத்தில் இருந்தன. குளிரும் காற்றும் மேலும் அதிகரித்தபடி வர நார்த் ரிம் லாட்ஜுக்கு திரும்பி அங்கிருந்த சோஃபாக்களில் அமர்ந்து இருட்டும் வரை பார்த்து கொண்டிருந்தோம். முதல் முறை கிராண்ட் கேன்யனை பார்த்த பொழுது அதன் விரிவும் அந்தியின் அழகும் நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மீறியது என்றால் அது முற்றிலும் எதிர்பார்க்காதது கிராண்ட் கேன்யனின் இரவு வானமும் இருட்டும். மை இருட்டு. இந்த கருமைக்கு கண் பழகவில்லை. நீண்ட நேரம் கழித்து கண் பழகினாலும் உள்ளம் பழகவில்லை. பைன் மரங்களின் வானை மறைத்து கார் பார்க்கிங் மேலும் இருண்டிருந்தது. நண்பர்களோடு பேசியபடி காருக்கு தட்டு தடுமாறி வந்தாலும் உள்ளூர இந்த இருள் ஒரு பதற்றத்தை உண்டாக்கியது. காரில் திரும்பி வரும்போது ஒரு சுரங்கத்தில் போகும் உணர்வு. மிக அண்மையில் மலை சரிவுகள் இவ்வளவு கருமையாக இருக்குமா? மலையின் நிழலா? அன்று எங்களை தவிர நெடுஞ்சாலையில் யாருமே இல்லை. நிறுத்து 5 மினிட்ஸ் கீழே இறங்குவோம் என்று நண்பர் திவ்யா வலியுறுத்த அவர் கணவர் முத்துகிருஷ்ணன் காரை கொஞ்சம் ஓரமாக நிறுத்தினார். குளிர் நடுங்கியது. இப்போ இங்கே சேஃப்டி என ஏதோ சொல்லியபடி அண்ணாந்து, ஓ நட்சத்திரங்கள் இவ்வளவா? என்ன துல்லியம், என்ன மொழி! வைரம், முத்து, வெள்ளி, இரும்பு, உப்பு என வெண்மையின் அத்தனை நிறங்களில் வைரவான் ஒளிர்ந்தது. தினம் தினம் பார்க்கும் பெண் சட்டென ஒரு கணத்தில் பேரழகியாக தோன்றுவது போல. அன்று இரவிலிருந்து வானியல் மேல் எனக்கு ஒரு காதல் வந்தது. நகரங்களில் நாம் பார்க்கும் இரவின் வெளிச்சம் வெளிர்ச்சாம்பல் நிற கருப்பு, சாக்பீஸ் வெண்மை படிந்த பள்ளிக்கூட கரும்பலகை. நகரத்து தூசியும் புகையும் காற்றின் ஈரப்பதமும் விளக்குகளின் ஒளியை சிதறடித்து வானத்தை ஒரு புகை போல மாற்றுகின்றன. நகரங்களை விட வெகு தொலைவில் இருக்கும் உயரமான மலைப்பகுதிகளே வானியலுக்கு ஏற்ற இடம். கிராண்ட் கேன்யான் அப்படிப்பட்ட ஒரு இடம். அன்று மீண்டு திரும்பும்போது காலையில் பார்த்த பைசன் சாலையை ஒட்டியபடி நின்றிருந்தன. அவற்றின் பெரிய கருவிழி வானின் இருளை பிரதிபலித்தது. 2ஆம் வகுப்பில்தான் முதலில் திருவண்ணாமலை கோவிலை பார்த்தேன். அதன் பெரிய மதில்களை சுற்றி சென்றபோது மிரண்டேன். அந்த கல்மலை ஒரு திடுக்கிடலை ஏற்படுத்தியது. அண்ணாந்து பார்க்க பார்க்க அதன் உச்சியே தெரியவில்லை. மேலும் பார்க்க பின்பக்கம் வளைந்து வளைந்து தொப்பென்று கீழே விழுந்து விட்டேன். ராஜகோபுரம் கும்பிடு என்றார் அம்மா. எழுந்து உள்ளே நடக்க நடக்க படிக்கட்டுகள், குளங்கள், வாயில்கள், கோபுரங்கள் என வந்து கொண்டே இருந்தது. எல்லா இடங்களிலும் கூட்டம். தொலைந்து போய்விடுவோமோ என்று தோன்றியது. திருவண்ணாமலை கோவில் வளாகம் 1000 வருடம் சோழ, பாண்டிய, ஹொய்சால, விஜயநகர, நாயக்கர் கால தென்னிந்திய கட்டிடக்கலையை ஒரே இடத்தில் பார்க்கலாம். என்றால் கிராண்ட் கேன்யனில் கோடிக்கணக்கான வருட புவியியல் பரிணாம டைரியை ஒரே பார்வையில் புரட்டி பார்ப்பது போன்றது. ஒரு வகையில் காலப்பயணம் அல்லது கால தரிசனம். இன்று இரவு கிளென்டேல் என்னும் ஊரில் தங்குகிறோம். 3 மணி நேர பயணம். நள்ளிரவில் சென்று சேர்ந்து உடனடியாக தூங்கச் சென்று விட்டோம். 600 வருட மரம், 100 கோடி வருட கேன்யான், 1000 கோடி வருட மில்கிவே. வாழும் பூமிக்கு வயசாச்சு. கோடி யுகம் போனால் என்ன? ஹைர 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 பா. 2 கடல் 1 நிலம் தொடரும்.